வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கடந்த பல வாரங்களாக தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனோ, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு இந்த நாமங்களும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம், தியானித்தோம். கடந்த வாரத்திலே எல் ஷடாய் என்கிற ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல் ஷடாய் என்னது? எல் ஷடாய் என்கிற இந்த நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? எல் ஷடாய் என்றால் என்ன? எல் ஷடாய் என்றால் அவர் போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தம். தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். நிரம்பி வழிய செய்கிற தேவன் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? எல் ஷடாய் என்றால் என்ன? எல் ஷடாய் என்றால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல. எல் ஷடாய் என்பது எல்லாவற்றையும் செய்வதற்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையே இல்லை. யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய உதவியுமே இல்லாமல் ஒரு காரியத்தை தன்னந்தனியாக நின்று தனித்து நின்று அவராகவே அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அவர் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். அவர் தன்னிகரற்றவர். அவர் பாருங்க, தன்னிறைவு உடையவராய் இருக்கிறார். அவரால் தனித்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. எல்லா வளங்களும் எல்லா காரியமுமே அவருக்குள்ளே இருக்கிறது. எனவே அவர் God is God of El Shaddai. அவர் God is God of self-sufficient. அவர் God is God of more than enough. நம்முடைய தேவன் பாருங்க, போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராயவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை பாருங்க, இங்கே அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது சத்திய வேதத்திலே 7 தரம் மட்டுமே வந்திருக்கிறது என்பதை கடந்த வாரத்திலே நான் உங்களிடத்திலே சொன்னேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற இந்த நாமம், இந்த பதம், இந்த வார்த்தை சத்திய வேதத்திலே 7 முறை மாத்திரமே வந்திருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றால் எல் ஷடாய் என்று அர்த்தம். இந்த இடத்திலே எல் ஷடாய் என்கிற ஒரு எபிரேய பதம் அங்கே வந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். அந்த 7 இடத்திலே வந்திருக்கிற இந்த காரியத்தை ஒவ்வொன்றாக நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். சர்வ வல்லவர் என்கிற வார்த்தை சத்திய வேதத்திலே நிறைய இடத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும். சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர்
என்று அந்த வார்த்தை சத்தியவேதத்திலே அநேக இடத்துல வந்திருக்கிறது. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற அந்த வார்த்தை மாத்திரம் சத்தியவேதத்திலே 7 முறை மாத்திரம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்க, சத்தியவேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசித்திருப்பீர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும், இப்படி வாசித்திருப்பீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே என்று வாசித்திருப்பீர்கள். சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே என்று வாசித்திருப்பீர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய என்று வாசித்திருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று இப்படியெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இதை நீங்கள் வாசித்திருக்கும் பொழுது சரியாய் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது 7 தடவை மாத்திரமே சத்தியவேதத்தில் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஆகவே அந்த இடங்களை இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற இந்த வார்த்தை 7 தடவை மாத்திரமே சத்தியவேதத்திலே வந்திருக்கிறது. எனவே அந்த 7 இடங்களையும் ஒவ்வொன்றாய் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இங்கே நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற இந்த இடத்திலே தான் எல் ஷடாய் என்கிற இந்த பதம் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? எல் ஷடாய் என்றால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அர்த்தம். ஒரு காரியத்தை செய்ய யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு கிடையவே கிடையாது என்று அர்த்தம். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆபிரகாமுக்கு எத்தனை வயதான போது கர்த்தர் எல் ஷடாய் இவனுக்கு தரிசனமானார்? அதை கவனிக்கணும். ஏன் 75வது வயசுல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தல? ஏன் 85 வயசுல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தல? இருக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல் ஷடாய் தேவன் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு எத்தனை வயதான போது கர்த்தர் இங்கே எல் ஷடாய் இங்கே தரிசனமாகிறார்? 99 வயதான போது அவர் அங்கே தரிசனமாகிறார். சரி, 99 வயதான போது எல் ஷடாய் தரிசனமாகி இவரிடத்தில் என்ன சொல்கிறார்? இவரிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிப்போம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ளுக வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். எதுக்கு அடையாளமாயிருக்கும்? எனக்கும் உனக்கும் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் என்ன? உங்களுடைய ஆண் பிள்ளைகளுடைய மாம்சத்தின் நுனித்தோலை என்ன செய்ய வேண்டும்? அங்கே துண்டிக்க வேண்டும், கட் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள். கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கும் உனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னவென்று சொன்னால், உன் வீட்டிலே பிறக்கிற ஆண் பிள்ளைகள், அதை கவனித்துக் கொண்டே வாருங்கள், உன் வீட்டிலே பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் அடையாளம் என்று சொல்லுகிறார். எப்ப சொல்றாரு? 99
9 வயதான போது வந்து சொல்றாரு. அத கவனிங்க, நீயும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உனக்குள்ளே இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது உன்னுடைய வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை வேலைக்காரர்களும் அத்தனை ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? உன் வீட்டிலே பிறக்கிற, இன்னும் பிறக்கல, கவனிக்கிறீங்களா? இன்னும் ஈசாக்கு என்ன செய்யல, பிறக்கல. சொல்றாரு, உன் வீட்டிலே பிறக்கிற ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனிச்சு வரீங்களா? கவனிங்க, 99 வயதுல விருத்த சேதனம் பண்ணினால் சரீரம் என்ன ஆகும் தெரியுமா? சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். 99 வயதுல விருத்த சேதனம் பண்ணினாலும் சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினாலும் சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். எந்த வயசுல விருத்த சேதனம் பண்ணினாலும் சரீரம் என்ன செஞ்சிடும்? பலவீனப்பட்டு போய்விடும். கவனிங்க, ஆபிரகாம் என்ன சொல்றான கத்தச்ச, ஆண்டவரே இந்த வயசுல போய் விருத்த சேதனம் பண்ண சொல்லுகிறீரே, பலனே இல்லாத இந்த நேரத்துல போய், அதை கவனிச்சுட்டு வரீங்களா? ஆபிரகாம் எத்தனை வயதான போது? 99 வயதான போது ஆபிரகாம் என்ன சொல்றான்? பலனே இல்லாத இந்த நேரத்துல போய் விருத்த சேதனம் பண்ண சொல்லுகிறீரே, இந்த நேரத்துல என் சரீரம் பலவீனப்பட்டு போகுது என்று உனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல விருத்த சேதனம் பண்ணா என்னுடைய சரீரத்துல பலவீனம் வந்துடும் உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? சரீரம் பலவீனப்பட்டு போயிடுச்சுன்னா என்று ஆபிரகாம் என்ன செய்யற கத்தச்ச அவன் சொல்லுகிறான். உடனே கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆபிரகாமே உன்னுடைய சரீர பலனை நம்பி நான் இல்ல, உன் சரீர பலனை நம்பி நான் இல்ல, உன்னுடைய சரீரத்துல பலன் இருக்குதோ பலன் இல்லையோ, உன்னுடைய சரீரத்துல பலன் இருந்தாலும் சரி பலன் இல்லைனாலும் சரி உனக்கு குழந்தையை கொடுக்க என்னால முடியும். ஏன்னா நான் வந்து எல் ஷடாய் தேவன், நான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் காட், என்னால எல்லாம் முடியும். ஓ சரீர பலனை நம்பி என்ன செய்யற நானு இல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனாலதான் கர்த்தர் கரெக்டா எத்தனை வயசுல வர்றாரு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா இது 99 வயசுல போட்டிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கரெக்டா 99 வயசுல என்ன செய்யறாரு? வர்றாரு. எல்லாருங்களா? இவனை கர்த்தர் அழைக்கும் போது 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆபிரகாம் கர்த்தர் வான்னு அழைக்கும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 75. எத்தனை வயசு? 75 வயசு. 76வது வயசுல இவனுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா இது என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? நான் பெற்றேன் குழந்தைய, நான் பெற்றேன், எனக்கு பலன் இருக்கு சொல்லியிருப்பான். இப்ப 99 வயசுல சொல்ல முடியுமா? நான் பெற்றேன் சொல்ல முடியுமா? அதனால சொல்றான், ஆண்டவரே 99 வயசுல வந்து விருத்த சேதனம் பண்ண சொல்றீரே, சரீரம் தாங்குமா? சரீரம் தாங்குமா? இந்த வயசுல விருத்த சேதனம் பண்ணுனா பிறகு எப்படி ஆண்டவர் எனக்கு குழந்தை பிறக்கும்? கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே ஓ சரீர பலனை நம்பி நான் இல்ல, ஓ சரீரத்துல பலன் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி அதை பத்தி பிரச்சனை கிடையவே கிடையாது. உனக்கு பிள்ளையை கொடுக்க என்னால முடியும். ஏனென்றால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல் ஷடாய் தேவன், நான் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். எனவே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு குழந்தைய கொடுக்க உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். இருக்கிறீங்களா? உனக்கு குழந்தைய கொடுக்க உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனியுங்கள். அநேக நேரங்களிலே நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா, இல்ல கவனிச்சுட்டு வர்றீங்களா? அநேக நேரங்களில் நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, 2024 வருஷத்துல இருக்கிறோம் இல்லையா, அநேக வேலைகள்ல நாம என்ன நினைக்கிறோம்னா, வயசாயிருச்சு பிரதர், இனிமேல் அவ்வளவுதான் பிரதர், வயசு ஆயிடுச்சு பிரதர், இனிமேல் அவ்வளவுதான், இனி ஓட முடியாது, உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, இனி அவ்வளவுதான் பிரதர். சொல்றோமா சொல்லலையா? சொல்றோம். சரீரம் பலவீனப்பட்டுச்சு பிரதர், இனி அவ்வளவுதான் பிரதர், நம்மள ஒரு நாள் மதிக்காது பிரதர், நம்மள எல்லாரும் ஓர கட்டிக்குவாங்க பிரதர். ஆமாவா இல்லையா?
வயசாயிடுச்சுனாவே நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, சின்ன பையங்க மதிக்க மாட்டாங்க, நம்மள ஓரம் கட்டிடுவாங்க. வயசாயிடுச்சுல பெசாம உட்கார வேண்டியது ஓரத்துல. இப்பே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வயசாகிறதுக்கு முன்னதாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உச்சி வச்சனால போடு போடணுன்ற. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? சரீர பலவீனப்பட்டுச்சு பிரதர், இனிமேல் அவ்வளவுதான் பிரதர், ஒன்றும் செய்ய முடியாது பிரதர். அருமையானவர்களே கவனிங்கள், உங்க சரீரத்துல பலன் இருக்குதோ இல்லையோ, உங்க சரீரத்தை ஆசீர்வதித்து அவரால் பயன்படுத்த முடியும். ஆபிரகாமுக்கு 99 வயசு, 99 வயசு. கர்த்தர் அவன் சரீரத்தை ஆசீர்வதித்து அவன் சரீரத்தை பலப்படுத்தி அவனுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தாரா, கொடுக்கலையா? அதே கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். உங்க சரீரத்தை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அநேக ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அவர் எல்ஷடாய் தேவன். நாம தான் சில சமயங்களில் ஒரு ரவுண்டை போட்டுறோம், ஒரு வட்டத்தை போட்டுறோம். அவ்வளவுதான் பிரதர், 40 வயசு தாண்டிடுச்சு பிரதர், 50 வயசு ஆயிடுச்சு பிரதர், இனிமேல் அவ்வளவுதான் பிரதர். என்ன அவ்வளவுதான் பிரதர்? இருந்தாலும் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நல்லது பிரதர். நாளைக்கு விழுந்து கிடந்துட்டா அந்த பிள்ளை வந்து நாளைக்கு பார்க்கணும்ல, அந்த விழுந்து கிடந்துட்டா அந்த எண்ணெய் வருதுன்னு நான் கேட்கிறேன். புத்தி எப்படி போது பாருங்க, விழுந்து போன புத்தி, விழுந்து போன புத்தி எப்படி பேசுது பாருங்க. நாளைக்கு விழுந்துட்டா நாளைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, நம்ம விழுந்துட்டோன்ற இடத்துக்கு ஏன் நீங்க வர்றீங்க நான் கேட்கிறேன். நான் விழவே மாட்டேன். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை விழுந்தாலும் கூட எல்ஷடாய் தேவனே கூட இருக்கிறாரு. அவர் என் சரீரத்தை பலப்படுத்துவாரு, என் சரீரத்தில் பலனை கட்டளையிடுவாரு, என் சரீரத்தை பலப்படுத்தி ஆசீர்வதித்து என்னைய பயன்படுத்த அவரால முடியும். ஆமென். எல்லா காரியங்களும் சொல்லுவோம், என்னுடைய சரீரத்தை பலப்படுத்தி என் சரீரத்தை ஆசீர்வதித்து என்னை உபயோகிக்க என்னை பயன்படுத்த எல்ஷடாய் தேவனாலே முடியும். ஆமென். உன் சரீரத்தை ஆசீர்வதித்து அதை பலப்படுத்த என்னால முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சில சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் என்னுடைய சரீரத்துல ஹார்மோன் சரியா சுரக்கலையா. என்ன சுரக்கலையா? ஹார்மோன் சரியா சுரக்கலையா, அதனாலதான் எனக்கு சுகர் வந்துருச்சு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன சுரக்கலையா? ஹார்மோன் சரியா சுரக்கலையா. சிஸ்டர் என்னுடைய சரீரத்துல அந்த இன்சுலின் சரியா சுரக்கலையா, அதனாலதான் என்ன வந்துருச்சா சுகரு, பிபி, பிரஷர் எல்லாம் சல்லுன்னு ஏறிடுச்சா. அதுவே கவனியுங்கள், உங்க சரீரத்துல பலன் இருந்தாலும் சரி பலன் இல்லாமல் போனாலும் சரி உங்க சரீரத்தை பயன்படுத்த அவரால முடியும். ஆமென். உங்க சரீரத்தை சரியா ஃபங்க்ஷன் பண்ணி சரியா இயக்கி ஒரு காரியத்தை இந்த பூமியில் அவரால் நடப்பிக்க முடியும். ஏன்னா அவர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார், அவர் தண்ணீரற்ற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் தண்ணீரை உடையவராய் இருக்கிறார். எல்லா வளங்களும் அவருக்குள்ளேயே இருக்கிறது. நான் போன வாரத்தில் சொன்னேன் இல்லையா, ரத்தத்தை பால மாற்றி ஒரு பிள்ளைய ஒரு தாயினால என்ன செய்ய முடியும், வளர்க்க முடியும். ஆனா அதே தாயினால தனித்து என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளைய வளர்க்க முடியாது. யாருடைய சப்போர்ட்டாவதும் அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கு வேணும். ஒன்று புருஷனுடைய சப்போர்ட் வேணும், இல்லைன்னா தகப்பன் தாயுடைய சப்போர்ட் வேணும், இல்லைன்னா உறவினுடைய சப்போர்ட் வேணும், இல்லை யாருடைய சப்போர்ட் அதுவும் தாய்க்கு வேணும். ஆனா கர்த்தருக்கு அப்படி கிடையாது. யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம அவரால நம்முடைய தேவையை என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். ஆமென். ஏன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. எல்லா வளங்களும் எல்லா வல்லமைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாமே அவருக்குள்ள என்ன செய்யுது, நிறைந்திருக்கிறது. எனவே யாருடைய உதவியுமே இல்லாம யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நம்மை உயர்த்த முடியும், நம்மளை பலப்படுத்த முடியும், நம்மளை பயன்படுத்த அவரால முடியும். ஆமென். அதனாலதான் நான் போன வாரத்தில் சொன்னேன், நான் ஒரு அனாதைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி பேசி கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, கர்த்தரை வெட்கப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்களுடைய பரிதாபத்தை வாங்குறதுக்காக யார் அவமானப்படுத்தக்கூடாது. எத்தனை புரிஞ்சு? அடுத்தவங்களுடைய பரிதாபத்தை வாங்குறதுக்காக யார் அவமானப்படுத்தக்கூடாது, கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்தினா கர்த்தருடைய உள்ள வேதனைப்படும்.
நான் இருக்கிறேன் என்ற அறிவு என் பிள்ளைக்கு இல்லாம போச்சு. எனக்கிட்ட எல்லாமே இருக்குது என்ற வெளிப்பாடு என் பிள்ளைக்கு இல்லாம போச்சு. இப்படி போய் 4 மனுஷன்கிட்ட போய் அவங்களோட ஒரு பரிதாபத்தை வாங்குறதுக்காக என் பிள்ளை அவமானப்படுத்திட்டு இருக்கிறானே என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? சத்தியவேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. எப்போதும் எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, எல் ஷடாய் தேவன் இருக்கிறாரு, அவற்றை எல்லாமே இருக்குது. என் சரீரத்தை அவரால் பலப்படுத்த முடியும், என் சரீரத்தை ஆசீர்வதிக்க முடியும், என்னை பயன்படுத்த அவரால் முடியும், என்னை உதவிக்க அவரால் முடியும் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எனவே கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னை பயன்படுத்த உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவையே கிடையாது. ஏனென்றால் நான் எல் ஷடாய் தேவன், எனக்குள்ளேயே எல்லா வல்லமையும் இருக்கிறது, எனக்குள்ளேயே எல்லா வளங்களும் இருக்குது என்று என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தாவே ஒரு நாளும் மனுஷனுடைய பரிதாபத்தை வாங்குவதற்காக உம்மை நான் அவமானப்படுத்த மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன். எல் ஷடாய் தேவனே, நீர் என்னோடு இருக்கிறீர். என்னுடைய சரீரத்தை பலப்படுத்தி, என்னுடைய சரீரத்தை ஆசீர்வதித்து, என்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்த உம்மாலே முடியும். இப்படிலாம் தனியா நீங்க இருக்கும்போது என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். எனக்கு யார் இல்லை சொல்லி அந்த வீட்டு நிலக்காலில் போய் முட்டக்கூடாது. டம்மு டம்முன்னு என்ன செய்யக்கூடாது? நிலக்காலில் போய் முட்டை இருந்துச்சு எல்லாருக்கு, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கர்த்தர் அவமானப்படுத்தவில்லை. கர்த்தர் கூட என்ன செய்கிறாரு? எல் ஷடாய் தேவன் கூட இருக்கிறார். ஓகே, இரண்டாவதாக இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் என்கிற இந்த வார்த்தை எங்கே வந்திருக்கிறது? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எங்கே இரண்டாவதாக வந்திருக்கிறது என்றால், வாசிப்போம். ஆதியாகமம் 28:3. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். பழுகவும் பெருகவும் பண்ணி. இங்கே ஈசாக்கு யாக்கோபை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு யதார்த்தமா ஒரு பேச்சு வாக்குல ஒரு அசால்ட்டா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அப்படி கிடையவே கிடையாது. குறிப்பா பர்டிகுலரா என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும் என்பதை நம்முடைய முற்பிதாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பாருங்க, ஏதாவது பேசிடுவான், சும்மா யதார்த்தமா பேசிட்டப்பா, யதார்த்தமா சொல்லிட்டப்பா, ஏதோ மனசுல வச்சுக்கிறாருப்பா, ஏதோ வாயில வந்து பேசிட்டு அப்படிலாம் கிடையாது. இருக்க இவங்க அப்படி யோசித்து சிந்தித்து நிதானமாக கவனமாக என்ன சொல்லி பிளஸ் பண்ணணும் என்பதை முற்பிதாக்கள் செய்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். எனவே இங்கே ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பல ஜனக்கூட்டமாய் ஆக்குவார் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். யாக்கோபுக்கு கல்யாணம் என்ன செய்யல, முடியல. இன்னும் சொல்ல போனா உயிரை கையில பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான் யாக்கோபு. இந்த நேரத்துல ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பல ஜனக்கூட்டமாய் ஆக்குவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று இங்கே சொல்லுகிறார். சரி, ஏன் ஈசாக்கு இப்படி சொல்லுகிறார்? ஏன் இப்படி சொல்ல வேண்டும் ஈசாக்கு யாக்கோபை பார்த்து? ஏன் என்று சொன்னால், இந்த சூழ்நிலை என்னவென்றால், இங்கே நடந்த சூழ்நிலை என்னன்னா, ஈசாக்கினுடைய மூத்த குமாரன் ஏசா யாக்கோபை கொலை செய்வதற்கு அவன் திட்டமிட்டு வகை தேடிக் கொண்டிருக்கிறான். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா?
மூத்த குமாரன் ஏசா தன்னுடைய உடன் பிறந்த பாருங்க யாக்கோபை கொலை செய்வதற்காக அவன் திட்டமிட்டு அவன் பாருங்க அங்க வயதேடி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், யாக்கோபை தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கும் போது யாக்கோபை வெறும் கையோடு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். யாக்கோபை எப்படி அனுப்பி வைக்கிறாங்க? வெறும் கையோட என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறார்கள். நல்லா கவனிங்க. சல்லி காசு கொடுத்து அனுப்பல. என்ன கொடுத்து அனுப்பல? சல்லி காசு கொடுத்து அனுப்பல. 10 காசு கொடுத்து அனுப்பல. ஒரு மாற்று வஸ்திரம் கூட யாக்கோபுக்கு என்ன செய்ய கொடுத்து அனுப்பல. பயணத்துக்கு தாகம் எடுத்தா குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி பெத்த தகப்பனாகிய ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன செய்ய கொடுத்து அனுப்பல. சூழ்நிலை கவனிங்க. சூழ்நிலை கவனிங்க. அங்க இருக்கிற சூழலை கவனிங்க. ஏசா கொலை செய்யறதுக்கு வாதிடுறான். எப்படியாவது இந்த இளைய மகனை காப்பாற்றணுமே என்று சொல்லி ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோப தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் போது வெறும் கையோடு அனுப்பி வைக்கிறார்கள். யாக்கோபு சொல்றார் இல்லையா, வெறும் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை என்ன செய்தேன் நான் சொல்றான் இல்லையா. அப்ப ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன கொடுத்து விடல? கவனிங்க, ஒண்ணும் கொடுத்து விடல. சல்லி காசு கொடுத்து விடல. 10 காசு கொடுத்து விடல. போட்டுக்கிறதுக்கு ஒரு மாற்று வஸ்திரம் கூட கொடுத்து விடல. பயணத்துக்கு பச்சை தண்ணி கூட ஒரு தோல் பையில கூட என்ன செய்யல கொடுத்து விடல. பெற்ற தகப்பனும் தாயும் ஒண்ணுமே என்ன செய்யல கொடுத்து விடல. அது மாத்திரமல்ல, யாக்கோபுவை அனுப்பி வைக்கும் போது ஈசாக்கு ஒரு ஏழை கிடையாது. இங்க கவனிக்கணும். ஒண்ணுமே குடிச்சு விடலைன்னா ஒருவேளை ஈசாக்கு பாவம் அவனே எனக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டிருப்பானோ, ஈசாக்கு ஒருவேளை அவன் பாவம் பஞ்சத்துல கடந்திருப்பானோ அப்படி நினைச்சிடக்கூடாது. அருமையானவர்களை கவனியுங்கள். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சம்பவம் நடக்கும் போது ஈசாக்கு இடத்துல 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருந்துச்சாம். எத்தனை கோடி? 200 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஈசாக்கு இடத்துல இருந்துச்சாம். ஆபிரகாமுடைய அத்தனை சொத்து யாருக்கு வந்துருச்சு? ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய மகன். ஏற்கனவே இஸ்மாவேலுக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் கொடுத்து அவனையும் அவங்க அம்மா அனுப்பிச்சு எப்போ விட்டாச்சு. இப்ப ஒரே வாரிசு யாரு? ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு. அப்ப ஆபிரகாம் வேலை பார்த்த அந்த கிட்டத்தட்ட 1000 பேர் சொல்றாங்க இல்லையா. அவளை பேரு அவளை ஆடு மாடு கழுதை ஒட்டகங்கள் சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு தான்? யாருக்கு தான்? ஈசாக்கு தான். அப்ப ஈசாக்கு ஒரு ஏழை கிடையாது, பெரிய கோடீஸ்வரன், பெரிய சீமான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சொத்தெல்லாம் இவனுக்கு வந்தது மாத்திரமல்ல, இவனும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான், இவனும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான், எவ்வளவு பழகி பெரிய இருப்பான் பாருங்க. சத்திய வேதத்துல பார்க்கணும் இல்லையா, 26வது அதிகாரத்துல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவனுக்கு ஆடு மாடுகள் வெள்ளியும் பொண்ணு என்ன செய்தது? பெருகினது. வேலைக்காரர்கள் பழகி பெருகினார்கள். எனவே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். அப்ப ஈசாக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை கிடையாது, ஒரு தரித்திரம் கிடையாது. வேத வல்லுநர் சொல்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருந்துச்சான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பிள்ளைக்கு சல்லி காசு என்ன செய்யற கொடுத்து அனுப்பல. ஒரு மாற்று வஸ்திரம் கொடுத்துடல. இன்னும் சொல்ல போனா பையன் பாவம் கல்யாணம் முடிக்கல, வாலிப பையனா இருக்கிறா. அவங்க மாமாவோட எங்க இருக்குது சொல்றாங்க வேத வல்லுநர்கள். கிட்டத்தட்ட இங்க இருந்து அந்த பதானராம போய் சேர்றான் பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க 800 மைல் தூரமா பாருங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி பஸ் வசதி கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, லைட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, ரோடு கிடையாது, தார் ரோடு கிடையாது. பையன் பாவம் எப்படி போய் சேருவான்னு சொல்லி ஒரு கழுத குட்டி கூட கொடுத்து விடல ஏறி போறதுக்கு.
அப்ப ஈசாக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய சீமான். தன்னுடைய பயணம் செய்வதற்கு சல்லி காசு கொடுத்து விடல, பயணம் செய்வதற்கு பச்சை தண்ணி கொடுத்து விடல, ஒரு கழுத குட்டியை கூட என்ன செய்யல, தம்பி ஏறி போப்பாங்க கால் ஒழிச்சிடும் அப்படி என்ன செய்யல, கொடுத்து அனுப்பல. அருமையானவர்களே கவனிங்கள், கவனிங்கள், எதையெல்லாம் கொடுத்து அனுப்பல, ஆனா ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். கவனிக்கணும், நீங்க ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். என்ன வார்த்தையை ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்து அனுப்புகிறார்? யாக்கோபே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த வார்த்தையை யாக்கோபு எடுத்து செய்தார், கொடுத்து அனுப்புகிறார். யாக்கோபே, நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிற இந்த காசை வச்சுதான், இந்த பணத்தை வச்சுதான், இந்த பொண்ணை வச்சுதான், இந்த வெள்ளியை வச்சுதான், இந்த பொருளை வச்சுதான் அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பது கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இருக்கீங்களா? எதுவுமே இல்லாம இருந்தாலும் அவரால் உன்னை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி அனுப்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பல ஜனக்கூட்டமாய் ஆவாய், நீ பழுகவும் பெருகவும் செய்வாய். ஏனென்றால் எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாம் வல்ல இறைவன் அவர் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார் என்று சொல்லி அனுப்புகிறார். அநேக நேரங்களிலே நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இருக்கிறீங்களா பிரதர், ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு என்ன செஞ்சிருவேன், எப்படியாவது மேல வந்துருக்கு. பார்த்துக்கிறீங்களா பிரதர்? என்னுடைய அந்த லேண்ட் மாத்திரம் வித்துருச்சுன்னா, அது நல்ல அமௌண்ட் வந்துருச்சுன்னா அதை வச்சு எப்படியாவது செஞ்சிருவேன், இருக்கிற கடனை அப்பெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா வாழுவேன் பிரதர், நான் பாட்டுக்கு இருப்பேன் பிரதர், இருக்கிறத கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு பல வட்டி வாங்கி செய்வேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு செய்வேன், நான் பாட்டுக்கு இருப்பேன் பிரதர். சிஸ்டர், என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நகை இருக்கு பாருங்க, அந்த கொஞ்ச நகையை நல்ல ரேட்டுக்கு வித்துச்சா அதை வச்சு இதையாவது பண்ணி அப்படின்னு செஞ்சிருவேன், மேல முன்னேறி வந்துடுவேன் பிரதர், வந்துடுவேன் சிஸ்டர். வந்துருக்கீங்களா? அருமையானவர்களே கவனியுங்கள், அந்த லேண்ட் மேல உங்க கண்ணை வச்சிருக்கீங்க பாருங்க, அதான் தவறு. நீங்க கண்ணை எங்க வைக்கல? எல் ஷடாய் தேவன் மேல வைக்கல. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நீங்க உங்க கண்ணை உங்ககிட்ட இருக்குது பாருங்க, அந்த 10 பவுன் நகை, 5 பவுன் நகை, அல்லது இந்த பூர்வீகமான ஒரு இடம் எல்லாம் இருக்கிறீங்களா? அது மேல என்ன செஞ்சிருக்கீங்க? வச்சிருக்கீங்க. அதனாலதான் இதுவரைக்கும் எல்ஷடாய் தேவனால உங்க வாழ்க்கையில தலையிட்டு என்ன செய்ய முடியல, எதையுமே செய்ய முடியல, கிரியை செய்ய முடியல. உங்க கண்ணு எல்ஷடாய் தேவன் மேலே இருக்க வேண்டும், அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவருடைய முள்முடியின் மேலே, ஆமென், அங்கே பதிக்கப்பட்டிருக்கணுமே தவிர நீங்க வச்சிருக்கிற அந்த 10 பகன் நகை மேல, நீங்க வச்சிருக்கீங்க அந்த பூர்வீகமான ஒரு இடம் அது மேல, அல்லது ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைச்ச நல்லா இருக்குமே அது மேல வச்சிருக்கீங்க பாருங்க கண்ண, அது இருக்கிற வரைக்கும் எல்ஷடாய் தேவனால தலையிட்டு என்ன செஞ்சு கிரியை செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்ல, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் அவற்றங்கள் அவங்கெல்லாம் பாருங்க, இவங்களாம் முன்னேறி வந்துட்டாங்க, அவங்களாம் நல்லா வந்துட்டாங்க. ஏன் அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் நகை இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? இல்ல கவனிச்சுட்டே வரீங்களா? அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? அவங்ககிட்ட கொஞ்சம் நகை இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை வச்சுதான், அதை வித்துதான், அதை முதலீடு பண்ணிதான் அப்படி என்ன செஞ்சாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டாங்க, மேல வந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் வராம இருக்கு காரணம் என்ன பார்த்தீங்களா? அதனாலதான். எதனாலதான்? என்கிட்ட அந்த கொஞ்சம் பணம் கூட என்ன செய்யல, இல்ல, என்கிட்ட கொஞ்சம் நகை கூட கிடையவே கிடையாது, எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஒரு நாதியில பார்த்தீங்களா, எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு எது இல்ல, யாரு இல்ல,
ஒரு நாதியில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் உதவுறாங்க, அவங்களுக்கு பாருங்க அக்கா தங்கச்சி உதவுறாங்க, அவங்களுக்கு பாருங்க சித்தப்பா பெரிய மக்கள் உதவுறாங்க. நமக்கு பார்த்தீங்களா நமக்கு யாருமே கிடையாது பிரதர், நமக்கு யாருமே கிடையாது சிஸ்டர் படம் கொடுத்து உதவுறதுக்கு. அதனாலதான் இன்னும் 10 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படி உட்காந்துக்கிட்டு. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவங்ககிட்ட கொஞ்சம் நகை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நகையை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, வித்து அதை முதலீடு பண்ணாங்க இல்லையா, அப்படியே டக்கு 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 நினைச்சு மேலே வந்துட்டாங்க. நம்மகிட்ட ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா, ஒரு கிராம கூட இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம இப்படி இருக்கிறோம். அவங்ககிட்ட ஒரு ஒரு 3/4 சென்ட் இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 1.25 சென்ட் இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நல்லா வித்தாங்களா, அதை வச்சு முதலீடு பண்ணி அப்படியே ஜல்லு நினைச்சிருந்தாங்க மேலே. நம்மகிட்ட அது கூட என்ன செய்யல. நம்ம எத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்க வாடகை வீட்டில் உக்காந்துக்கிட்டு. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கர்த்தர்ட்ட இந்த 5 நகையை கொண்டு போய் அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தர்ட்ட கொடுத்தாங்க. அதனால அந்த 5 நகையே கர்த்தர் செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு, அந்த பள்ளிக்கு பெருக பண்ணாரு, அதனால நல்லா வந்துட்டாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பார்த்தீங்களா, அதனால கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியல. நான் சொல்றது எதுவும் புரிஞ்சு தெரியல. அப்ப ஏதாவது நம்மகிட்ட இருந்தாதான் யாரால ஆசீர்வதிக்க முடியும், இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதத்தான் இங்க ஈசாக்கு யாக்கோபுட்ட சொல்லி அனுப்புறாரு. இங்க பாரு, உன்கிட்ட ஏதாவது இருந்தாதான் கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும் நினைச்சிடாத, நினைச்சிடாத. உங்க தாத்தா ஆபிரகாம் நினைச்சுக்க, ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்து சீமானா மாத்தினாரு. நானும் பாரு பஞ்சத்துல இருந்தேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை ஆசீர்வதித்து என்ன செஞ்சாரு, பழுகி பெருக பண்ணாரு. இன்னைக்கு நீ எனக்கு ஒண்ணுமே இல்லையே நினைச்சிடாத, அப்பாவும் அம்மாவும் ஒண்ணுமே கொடுத்து அனுப்பி நினைச்சிடாத. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவா. ஏதாவது இருந்தாதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும் சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற, கிடையவே கிடையாது. எல் ஷடாய் தேவனால எல்லாம் முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. எல்லா வளங்களும் எல்லா வல்லமையும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கிட்ட இருக்குது. ஆமென். இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? அப்ப அவங்ககிட்ட இருந்துச்சு நகை, அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு, அவங்ககிட்ட நகை இருந்துச்சு. அத போய் வித்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, படிப்படியா 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 மேல வந்துட்டாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பிரதர், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், அதனால என்ன செஞ்சுட்டு தடவிக்கிட்டு. ஆமாவா இல்லையா? அதனால என்ன செஞ்சுட்டு இன்னும் தடவிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அதுக்கான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்குது. உங்க இடத்துல பணம் இருக்குதோ இல்லையோ, உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆமென். அவர் எல் ஷடாய் தேவன், அவர் போதுமானவர். எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, எல்லா வளங்களும் அவருக்குள் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆமென். இதான் நாமே சொல்றீங்க. எனவே கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவை கிடையாது. உன் சரீர பலன் நம்பி நான் வாழல. உன் சரீரத்துல பலன் இருக்கோ இல்லையோ, உனக்கு குழந்தைய கொடுக்க என்னால முடியும். நான் எல் ஷடாய் தேவன். இப்ப அதே காரியத்தை தான் யாக்கோபுக்கு சொல்றாரு. உன்னுடைய பணத்தை நம்பி நான் என்ன செய்யல, இல்ல உன்னுடைய பண பலம் எனக்கு தேவை கிடையவே கிடையாது. உன்னிடத்துல பணம் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். ஆமென். உன்னிடத்துல பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். I am El Shaddai God. I am self-sufficient God. I am more than enough God. நான் போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர். நீ என்னை சார்ந்து கொள், நீ என்னை பிடிச்சுக்க, என் வார்த்தையை பிடிச்சுக்க. கர்த்தர் சொல்றாரு.
கவனிங்கள். எனக்கு யார் இல்லை நினைக்காதீங்க. எல் ஷடாய் தேவன் இருக்கிறார். ஆமென். ஒரு வாலிபனாய் யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தாயை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து அவன் செல்கிறான். ஒரு நாளும் தகப்பனையும் தாயை விட்டு வெளியில போனது கிடையாது. இந்த ஏசா இருக்கிறானே, அவனாவதும் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறாள், கொஞ்சம் தைரியசாலி. இவன் பாருங்க, இந்த யாக்கோபு இருக்கிறானே, சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் கூடாரவாசி என்று. என்னது? அவன் கூடாரவாசி. கூடாரவாசினா வீட்டுக்குள்ளே இருந்த பையன். பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துட்டாங்க அவனை. எப்படி வளர்த்துட்டாங்க? என்ன மாதிரி வச்சுக்கீங்களேன். எங்க அம்மா அப்படிதான் வீட்டுக்குள்ளே சின்ன செஞ்சுட்டாங்க, வளர்த்துட்டாங்க. வெளியில ரொம்ப விடுறதே கிடையாது. வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டு தாண்டி போனதே கிடையாது. முதல்ல சென்னைக்கு படி கிளம்புனே பாருங்க, என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுங்க? என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? மெட்ராஸ்ல போய் இறங்குறேன், எங்கேயோ காட்டுக்குள்ள அவுத்து விட்டாங்க போல. என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், என்ன ஒண்ணும் தெரியாது. யாக்கோபு பாருங்க, அப்படியே பல கேள்விகளோடு என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, கலப்பமா சாபமா தெரியல. இது வரைக்கும் மாமா வீட்டுக்கு போனான்னு தெரியல. கிளப்பி அனுப்பி விடுறாங்க, எப்படியே தப்பிச்சு போயிடுறான் உன் மாமா வீட்டுக்கு சொல்லிட்டு. அவனே சொல்றான், வெறும் கோளும் கையுமாய் இந்த யோர்தானை என்ன செய்தனா கடந்து போனேன். அப்படியே தன்னன் தனியனாக கவலையோடு அவன் அதான் யோர்தான் நதியை கடந்தவன் அந்த இடத்துல படுத்துருக்கு. யோர்தான் நதி அதிக படுத்திருக்கிறான். ஈசாக்கு சொன்னதை போலவே சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து இவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பழுக பண்ணுவேன், உன்னை பெரிய பண்ணுவேன், உன்னை பெரிய ஜனக்கூட்டமா ஆக்குவேன், நீ மறுபடியும் இங்க வருவ, இந்த தேசத்துக்கு மறுபடியும் உன்னை திரும்ப வர பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்றாரு பாருங்க. இவன் போறான், போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றான். அவன் சொல்லுகிறான், இங்கே ஆச்சரியமாக இந்த வசனத்தை நான் வாசிக்க முடிப்போம். அடுத்த வாரத்திலே மீதமுள்ள இடங்கள்லாம் நான் வாசிப்போம். 3வது இடம் 4வது இடத்தெல்லாம் நான் வாசிப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோளும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. என்ன மாதிரி சொல்றாங்க பாருங்க. இந்த யோர்தானை கடந்து போகும்போது வெறும் கோளும் கையுமாய் கடந்து போனேன். ஒரு கையில ஒரு குச்சி தான் இருந்துச்சு. ஏன்னா துஷ்ட மிருகங்கள் வந்து நம்மள வேட்டையாட வந்துச்சுன்னா சுப்போம் அப்படின்னு பத்தி விடுறதுக்கு அந்த மாதிரி நிலைமை. கிளம்பி போறான், 20 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றான். இங்க அவன் சொல்லுகிறான், வெறும் கோளும் கையுமாய் நான் கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், 2 பரிவாரம் என்பது 2 பெரிய கம்பெனிக்கு சமானமா. இவன் கிஃப்ட் கொடுத்தது மாத்திரமே எத்தனையோ பாருங்க, 1000 நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மதிப்பு பெறுமா பாருங்க. பால் மாடு ஒட்டகம் அது இதுன்னு அண்ணனுக்கு கிஃப்டா கொடுக்குறான். கிஃப்ட் கொடுத்ததே எவ்வளவு இருக்கும்னா அவன் இருந்தது எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. ஒண்ணுமே இல்லாத ஆளை எடுத்து எல் ஷடாய் தேவன் ஆசீர்வதித்து என்ன செய்தார், பழுகி பெருக பண்ணினார். அப்ப ஈசாக்கு சொல்லி அனுப்புறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல கணக்கூட்டமாய் ஆக்குவார், உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆமென்.
நான் உனக்கு ஏதோ சில பணத்தை கொடுத்து விடலாம், சில ஒட்டகங்களை கழுதைகளை கொடுத்து விடலாம், ஏதோ ஒரு கழுதை கொடுத்து விடலாம். இது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய் தேவன் உங்களோட வர்றாரு. நிச்சயமாய் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பழுக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். நீ பல ஜனக்கூட்டமா என்ன செய்வாய், மாறுவாய் என்று சொல்லி அவர் அங்கே அனுப்பினார். எழுத்தின்படியே இங்க என்ன செய்தான், இந்த காரியத்தை இவன் பெற்று அனுபவித்தான். ஆகவே அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறாரு. நீ நினைக்கலாம், என்ற காசு இல்ல, என்ற பணம் இல்ல, என்ற நகை இல்ல, என்ற லேண்ட் இல்ல, என்ற அது இல்ல, இது இல்ல, எந்த சோர்ஸ் இல்ல, எந்த ஆதாரமும் இல்ல, எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஒரு நாதி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எல் ஷடாய் தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். போதுமானவர் நான் உன் கூட இருக்கிறேன். போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர் நான் உன் கூட இருக்கிறேன். செல்ஃப் சஃபிஷியன்ட் காட் நான் உன் கூட என்ன செய்றேன், இருக்கிறேன். உன் கண்ணை இப்ப என் மேல பதிகாரமே, இரவும் பகலுமா உன் கண்ணை என் மேல வை. எல் ஷடாய் தேவனே, நீரே என்னுடைய ஆதாரம், நீரே என்னுடைய ஊற்று, நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தை ஆசீர்வதிக்க முடியும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், என்னை பயன்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே என்று பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய கல்வாரை நோக்கி பாருங்கள், அவருடைய காயங்களை நோக்கி பாருங்கள், அவருடைய ரத்தத்தை நோக்கி பாருங்கள். நான் சொல்றேன், எல் ஷடாய் தேவன் ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்து பழுகி பெருகின அந்த தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவார். ஆமென். ஆமென். எல்லாரும் எழுதி இருப்போம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஓ தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சில சூழ்நிலைகளில் எங்களுடைய கண்கள் எங்கேயோ போய்விடுகிறது. ஒரு இடத்தின் மேலேயோ, ஒரு நகையின் மேலேயோ, ஒரு பொருளின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ போய்விடுகிறது. சில வேளைகளிலே சில மனிதர்கள் மேலே எங்களுடைய கண்கள் போய்விடுகிறது. கொடுத்து உதவனா என்ன, கொடுத்தா என்ன, வச்சிருக்காங்கல்ல, கொடுக்கலாம்ல என்று சில சமயங்கள் எங்கள் கண்ணு மனுஷன் மேல போயிருது ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை மன்னியும், ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா வளங்களும் உம்மிடத்தில் இருக்கிறது, எல்லாமே உமக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டிய ஒரே நபர் எல் ஷடாய் தேவனே, நீர் மாத்திரமே. இயேசுவே நீர் மாத்திரமே. நீரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறீர். கர்த்தரே ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே எங்க கண்ணை உங்க மேல நாங்கள் பதிக்கும் பொழுது கர்த்தாவே நீ எங்களை ஆசீர்வதிப்பீர், நீர் எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. இந்த சரீரத்தை பலப்படுத்துவீர், எங்கள் சரீரத்தை சுகமாக்குவீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஓ தேவனே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எந்த ஒரு பொருள் இல்லாமல், எந்த ஒரு பணமும் காசு இல்லாமல், எந்த நகை லேண்ட் இல்லாமல் உம்மால் ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். கர்த்தாவே எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் உடைய நாமத்தை இந்த தேசத்திலே மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது கர்த்தாவே இயேசுவின் நாமமாகிய உம்முடைய நாமம் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் மகிமைப்படும், நிச்சயமாய் மகிமைப்படும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை பெரிதாய் காண்பிப்பதற்கு எங்களுடைய வேற ஒண்ணே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே நீரே ஆசீர்வதித்தி, நீரே உயர்த்திரி, நீரே பழுகி பெருகப்படுகிறீர் என்று சொல்லத்தக்க ரீதியிலே கர்த்தாவே நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்க ரீதியிலே கர்த்தாவே காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கரியை கொடுப்பதற்கு கர்த்தாவே யாருடைய சப்போர்ட் உமக்கு தேவையில்ல ஆண்டவரே. எந்த கம்பெனியினுடைய சப்போர்ட் உமக்கு தேவையில்ல ஆண்டவரே. யாருடைய உதவியுமே இல்லாமல் கர்த்தாவை காற்றை வீச பண்ணி காடையில் கொண்டு வந்து குவித்தீரே. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எல் ஷடாயே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்லா வல்ல இறைவனே, எல்லா வளங்களும் வல்லமைகள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டு, எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே.
எங்களுடைய தேவைகளை சந்திக்க உம்மாலே முடியும். எங்களுடைய சரீர பலம் உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. எங்களுடைய பண பலம் உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. எதுவுமே இல்லாமல் உம்மாலே எங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. ஓ தேவனை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ எங்களுடைய கண்களை மீது பதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை மீது பதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி தேவனே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்பா. எல்ஷடாய் தேவனே, உம்மை குறித்த வெளிப்பாடை நான் அதிகமாக எங்களுக்கு தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குள்ள இன்னும் ஆழமாய் நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும் பரிசுத்த ஆவியானவரே. பிள்ளைகளுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய சரீரத்தை கர்த்தாவே நீர் பலப்படுத்தும். அவருடைய ஆவி மனிதனை தைரியப்படுத்தும். கர்த்தாவே நீரே இதை செய்தீர் என்பதை இந்த ஊர் ஜனங்களெல்லாம் பார்த்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க ரீதியிலே காரியங்களை நீ நடப்புகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல